Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் கடையில கிடைக்கிற Oreo பிஸ்கெட்டை வச்சு நம்ம வீட்லயே எப்படி ஒரு சாக்லேட் சூப்பரா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல ஓரியோ பிஸ்கட் கடையில் கிடைக்கிற ஓரியோ பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம அதில் உள்ள இடையில இருக்கிற அந்த க்ரீமை செப்பரேட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த பிஸ்கெட்ஸை மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம பவுடர் பண்ண போகிறோம். அதனால மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமெல்லாம் நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இஷ்டமோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக க்ரீமை தனியாக வச்சுட்டு நம்ம அந்த பிஸ்கெட்டை மட்டும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாங்க. சாக்லேட் சிரப் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம குட்டி குட்டி சாக்லேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க. பால் ஒரு இதுக்கு மொத்தமாக ஒரு 1/2 கப் தேவைப்படும். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஆயிலெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த பிஸ்கெட்டில் நல்லாவே உங்களுக்கு நிறையாவே ஆயிலியாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆயிலெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லாவே உங்களுக்கு கெட்டியாயிரும். பாருங்கள், கையிலலாம் ஒட்டவே இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் ஆயிலியாக இருக்கிறது. இப்போ இதை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பால்ஸாக பிரிச்சுக்கலாம். இதை உங்களுக்கு எத்தனை பால்ஸ் ரெடி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம பால்ஸாக உருட்டிக்கலாம். குழந்தைங்கனாலே சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதை நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம இந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ரீமை உள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இந்த கொலக்கட்டையெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம பால்ஸ்குள்ளே வைக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா உள்ளே வச்சு அதை நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம க்ரீமை உள்ளே வச்சு கவர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டில் சாக்லேட் பிடிக்காத குழந்தைங்க தான் இது. எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டிலையே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அதுவும் இது நம்ம அந்த பிஸ்கெட்டே வச்சே நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். கொஞ்சம் நல்லா சிவியாக நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி எல்லா பாலையும் நம்ம க்ரீமை வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை சாக்லேட் சிரப்பில் நம்ம
அதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வழக்கம் போல் சாக்கோ சிப்ஸை வந்து மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம எல்லா சைட்லேயும் நல்லா அதை வந்து சாக்லேட் வந்து ஒட்டுற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் வந்து கொண்டக்கடலை வச்சு கூட நான் ஒரு சாக்லேட் உங்களுக்கு நான் போட்டிருக்கேங்க. அதையும் பாருங்கள். அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நம்ம இந்த சாக்லேட் சிரப்பில் வந்து நல்லா கோட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறது நம்மளோட விஷ் தான். இதை இப்படியே ஒரு 1/2 hour வச்சுருந்தீங்கனாலே நல்லா ட்ரை ஆயிரும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் மட்டும் தூவி விடுறேங்க. நல்ல கலர்ஸாக கடையிலலாம் கிடைக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நான் தூவி விட்டுருக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லைனா வந்து க்ரீம் ஏதாவது நம்ம ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வீட்டிலையே வந்து ஒரு சாக்லேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.